ஹரித்வார் ராமர் கை கொடுப்பார் அப்படின்னு ஏதோ ஒரு சண்டையில் பழம் கிடைக்குதோ காய் கிடைக்குதோ ஏதோ ஒரு பெறுவதற்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஹரித்வார் ராமரை நோக்கி நான் படையெடுக்கிறேன் அப்படின்னு போனவருக்கு பனையூர் தலைவர் தான் கை கொடுத்துருக்கார் இன்னைக்கு. அப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாஜகவை நம்பி ஏமாந்த ஒரு தலைவர்களில் முதன்மையானவர் செங்கோட்டையன். இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். நீங்கள் அவங்கள நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி. ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு தெரியும், டிடிவிக்கு தெரியும், இன்னும் பலருக்கு தெரியும். ஆனால் ஒரு குயிக் டெசிஷன் எடுத்துட்டார். யார்? செங்கோட்டையன். பரவாயில்ல, நம்ம ஏமாந்துட்டோம், மோசம் போயிட்டோம். ஸோ கடைசி தேர்தல் வரலையும் காத்திருக்காம இப்பவே உணர்ந்துட்டாருன்றீங்க. ஆமாம், வருமுன் காத்துட்டாரு. இப்போ ஆமாம், என்னன்னா இதோட ஆரம்ப புள்ளி அவர் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னது போல இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், அதாவது பிரிந்து போனவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் செங்கோட்டையன். ஆனால் என்ன கால கொடுமைனா, அந்த பிரிந்து போனவர்கள் முதன்மையானவர் ஓபிஎஸ்ஸை அவர் கேட்டிங்கன்னா நான் என்டிஏக்கு போகிறேங்கிறார். ஆனால் செங்கோட்டையன் தாவேக்கு போயிருக்கார். காரணம், அவர் விதித்த கெடு, அந்த பேட்டி எல்லாம் அதிமுகவில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக எடப்பாடிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. காரணம், பார்லிமெண்ட் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் போய் சேலத்தில் எடப்பாடி வீட்டில் போய் பேசுகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையை பொய் என்று சொன்னார். நடக்கவே இல்லைனார். அதன் பிறகு பேட்டியில் உண்மையை சொன்னாலும் ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் நீங்கள் பிரிந்து போனது ஒன்று சேர்க்கவில்லை என்றால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிறீங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கிற வாய்ப்பு 2 வாய்ப்பு தான் தமிழ்நாட்டில். பாஜக நம்பி மோசம் போயிட்டாரு. இப்போ இருக்கிற 2 வாய்ப்பு, 2 திராவிட கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக. இந்த 2 திராவிட கட்சிகளில் தனக்கு எங்கே செல்வாக்கு கிடைக்கும், தனக்கு எங்கே மதிப்பு கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கிறாரு. கடைசி கட்டத்தில் அவர் தாவேக போயிட்டார். இந்த திராவிட கட்சியே போதும், இதை விட பெரிய திராவிட கட்சி இருக்குது, இருந்தாலும் தனக்கு ஒரு முதன்மையான இடம் கிடைக்கலாம். இனிமேல் நீங்கள் இன்றிலிருந்து தேர்தல் முடியும் வரை செங்கோட்டையுடைய பெயர் தினந்தோறும் அடிப்படும். தாவேக்காவில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செங்கோட்டையின் தலைமையில் ஒரு குழு, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன், ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் செங்கோட்டையன், டிடிவியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் செங்கோட்டையன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் செங்கோட்டையன், ஜான் பாண்டியனோட, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் செங்கோட்டையன் தான் முதன்மையாக இருப்பார். அப்போ ஒருவேளை செங்கோட்டையனுக்கு அங்கே இப்போ எல்லாரும் நண்பர் சொன்னார்ல, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார் நமக்கு தெரியாது. இப்போ வீழ்த்துவதற்கு திமுகவும் தயாராக இருக்கும், அதிமுகவும் தயாராக இருக்கும். ஆனால் விஜய் என்ற ஒரு பெரிய ஃபோர்ஸ் மூலியமாக தனக்கு ஏற்கனவே இருக்கிற அனுதாபம், அங்கே இருக்கிற ஆதரவு, அந்த சொந்த தொகுதியில் நிச்சயமாக ஒரு வெற்றி பெறுவதில் வாய்ப்பு இருக்கிறது. விஜய்க்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் வெற்றி பெறுகிற ஒரு வெற்றி வேட்பாளராக செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இருக்குது.